பாண்டியருக்கு அந்நியார பாண்டியன் அந்த அம்மா தேவி அம்மையார். என் தந்தையின் பெயர் மகேந்திரவர்மராஜன். மகேந்திரவர்மராஜனுக்கும் மாலதி தேவி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்த மாவீரன் 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியன், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன், மன்னவன், தென்னவன், சேர, சோழ, பாண்டியர், செங்குட்டுவன் என்று சொல்லக்கூடிய 5 தலைமுறையில் பிறந்திட்ட என் பெயர் பாண்டியன். பாண்டியனா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கூத்தாடுறாங்களே எந்த ஊருக்கா இருப்பான்னு கேக்குறீங்களா இல்லையா? அதே போல பாண்டியன் நீ எந்நாட்டிற்கு மன்னன், நீ நாடாளக்கூடிய மன்னனா இல்லை நாட்டிலே வாழுகின்ற குடிமக்களா இல்லை வருங்கால இளவரசனா யார் என்று சொல்லணுமல்ல? ஆமா, நீங்க பால் பேச போகணும். எப்ப இன்னைக்கெல்லாம் பாலும் பேச முடியாது, ஒண்ணும் பேச முடியாது. ஆமா, கண்ணைக்கு வந்துட்டு அவ்வளவுதான், நீ போறதுக்கே இல்ல. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் 3 பரோட்டா ஒரு ஆம்லேட் கட்டிட்டு வந்துடும். நானும் 10 மணிக்கு தான் முடியும். போட்டு என் நாட்டிற்கு சொந்தக்காரன் நானு தேசிய மதி பதிரிய கேளி பார்வதி பழனியப்பன் பேர் கெட்டியாக என் நாடு 56 நகரத்தில் நீர்வளம், நிலவளம், குடிவளம், படைபலம், பணபலம் பொருந்திய நீதி, நேர்மை, சத்தியம், கடமை கண்ணின் கட்டுப்பாடு நிறைந்த நன்னகரமாய் விளங்கி வரக்கூடிய என் நாடு தென் மதுராபுரி பட்டணம். நாடு தென் மதுராபுரி பட்டணம். சரி சரி, அப்படி இருந்தாலும் பார்வதி பழனியப்பன்
பார்வதி பழனியப்பன் பேர்கீர்த்தியாக பாரி வழங்கியிருக்கிறார். ஆமா. அமைச்சரே, எனக்கு தம்பிக்கு போறோம் திருமுகத்து பார்வதி பழனியப்பன் பேர்கீர்த்தியாக ஒரு கண்ணன் கொடுக்க மறு கண்ணன் ஒழுங்கு வளர கூட்டம் குலையாமல் கொண்டு போகாமல் ஆணி போன பக்கம் அரசு பட்டம் ஆண்டு பெண்ணு போன பக்கம் வெற்றி பெரிய குடி விளங்கி சுகசீவியை வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். சமர்ப்பணம். ஊர்பட்ட வேலை காலையில் வாழ்ந்தோம். மூணே முக்கால் இல்லைங்க, எல்லாம் தப்பா ஓடுது. இப்பதான் 12 ஆகுது. சரி, அதனால என் நாடு தென் மதுராபுரி பட்டணமா இருந்தாலும் குட்டே, என் நாடு எது? வெரி குட். அப்படி கவனமா இருக்கணும். செல்ல பார்த்தாலும் அப்படி கவனம், மண்ட மூல வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஆமா. அதனால நன்றி. ஓய், அப்படி எங்களுக்கு ஒரு உற்சாகமா கவனிச்சா. அதாவது ஒரே ஒரு கருத்து சொல்றேன். ஊங்கொட்டாத கதைக்கு உயிர் இல்லையா? ஆமா. நீங்க ஒரு வேற ஒரு கதை யாராவது பாட்டியா ஆயாவா சொல்ல சொல்லி கேளுங்க, அது நீ ஊங்கொட்டல இங்க சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு உயிர் இருக்காது. அப்படி உயிரை தருபவர்கள் நீங்கள். கவனித்தால் தான் எங்களுடைய கலை நாங்கள் செய்வதற்கு, கலை வளருவதற்கு உந்து விசையாக இருப்பீர்கள். அதனால நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என் நாடு தென்மதுராபுரியா இருந்தாலும் மாலை முடிந்தவரா, கல்யாணம் ஆனவரா, கல்யாணம் ஆகவில்லையா, மாலை முடித்த மனைவி யார் தெரியுமா? நான் காட்சி அமைச்சரே, மாலை முடிந்தவரே
அமைச்சரே, ஆ, நான் மாலையிட்ட மனைவி மனைவியார் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரு? 7 பேரை மணமுடித்தேன். பிறகு 8வதாக கோப்பெருந்தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமுடித்திருக்கிறேன். ஆக மொத்தம் 8 பொண்டாட்டி. 8 பொண்டாட்டி. நீ ஒரு நாட்டோட மன்னனே நீயே 8 பொண்டாட்டி கட்டினா அப்ப நான் ஏன் ஒரு மொண்டி குட்டியா வைக்க மாட்டேன்? ஓ, வாதியாரே ஒண்ணுகிட்டு அதான் நின்னுகிட்டு பொண்ணு கூட்டா பிள்ளைங்க என்ன செய்யும்? அதனால ஒரு நாடாளு மன்னன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு தர்மத்தை சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய மன்னனே 8 பேரை கல்யாணம் பண்ணா ஏன் மக்கள் நாட்டில் உள்ள பிரஜைகள் ஏன் மறு திருமணங்கள் இன்னும் பலவிதமான கல்யாணம் செய்ய மாட்டாங்க? 2 கல்யாணம் 3 கல்யாணம் 4 கல்யாணம் 8 கூட நான் இன்னும் ஒண்ணு சேர்த்து கூட பண்ணுவேன். அப்படி 9 சரி. ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? 8 பேர்களை மனம் முடித்தேன். என்ன காரணம்? மன்மதா, அதாவது இந்த காலத்துல தான் எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாட்டிற்கு முதலமைச்சரா பிரதமரா ஆவறாங்க. அந்த ராஜாக்கள் எங்களுடைய ராஜாக்கள் காலத்துல அவரவர் வாரிசு மூத்த மகன் எவனோ அவனுக்குத்தான் அந்த அரசுரிமை, அவர்தான் நாட்டை ஆள வேண்டும் என்று ஒரு சட்டம். அப்படி இருந்ததுனால எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு வேண்டுமல்லவா, ஒரு புள்ள வேண்டுமல்லவா, ஒரு குழந்தை வேண்டுமல்லவா. அதனால் நான் முதல் மனைவியை திருமணம் செய்தேன். அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படி இரண்டாவது மனைவி திருமணம் செய்தேன். அந்த பெண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படி 8 பேர்களை மணமுடித்து 8 பேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. நான் செய்த பாவமோ இல்லை என் முன்னோர்கள் செய்த பாவமோ தெரியவில்லை. அதனால 8வதாக கோப்பெரும் தேவி என்று சொல்லக்கூடிய கோபிலிங்கம்
என்ற பெண்ணை நான் மணமுடித்தேன். மணமுடித்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அது என்ன குழந்தை? பெண் குழந்தை. அது எப்படி பிறந்தது? அது எப்படி பிறந்தது தெரியுமா? அங்க பூஜைய மஞ்சளோடி போட்டது ஒரு குண்டையோடி வைத்ததொரு கொண்டோடி போட்டதொரு கொண்டையோடி அப்படி 8வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது எப்படி பிறந்தது? பூசிய மஞ்சள், வைத்த பொட்டு, போட்டு கொண்ட ஆடையோடு அவமானத்தை மூடி வழக்கால் சிலம்போடு பிறந்தது. உதிரமும் ரத்தமும் ஒன்னா பிறந்தது. அப்படி இந்த குழந்தை ஒரு அதிசய குழந்தை இருக்கிறது. இதற்கு என்னவா என்று ஒரு ஜோதிடம் பார்க்கலாம். அப்படி என்று அரண்மனை ஜோதிட 1000 பேர்களை அழைத்து வந்து ஜோதிடம் கணித்தோம். அந்த ஜோதிடத்துல ஜாதகர் பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு கண்ணகியை தந்திருக்கே பிறந்தது அதிசயமா பிறந்திருக்குது. அது பிறக்கும் போது எப்படி பிறந்தது? மாலை சுத்தி பிறந்தது. அப்ப ஜோதிடர் என்ன சொல்றாங்க? மாலை சுத்தி பிறந்ததுனால மாளிகைக்கு ஆகாது. சரி, கொடி சுத்தி பிறந்திருக்குது. இந்த குழந்தைக்கு கொடி சுத்தி பிறந்ததுனால உன்னுடைய கோட்டைக்கு ஆகாது அப்படி என்று ஜாதகர் சொன்னார். சரி, அப்படி என்றால் இந்த குழந்தை இவ்வளவு ஒரு விகாரமாக வித்தியாசமாக அதிசய குழந்தையாய் பிறந்திருக்கிறதே என்று ஜாதகத்தை மீண்டும் கணிக்க கண்ணகி பிறக்கே பத்தினி பிறக்க பட்டணமே பாலாக வேண்டும் என்று ஜாதகத்தில் இருந்தது. சரி, இதற்கு என்ன செய்வது என்று கேட்க இந்த குழந்தை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஒரு தங்க பெட்டி செய்து அந்த தங்க பெட்டியில் இந்த குழந்தையை வைத்து எங்க விட்டேன்? ஐயா பிள்ளை என்று ஜாமீனா விட்டேன். ஒரு பொண்ணாதே ஐயா பிள்ளை என்று
ஜோதிடர் சொல்லிட்டாரு இந்த குழந்தை உனக்கு ஆபாதுன்னு. ஆ, ஆகாத பிள்ளை வீட்டுல வச்சுக்கிட்டு நமக்கு தானே ஆபத்து. ஆமா. நமக்கு ஆபத்து இல்லைனாலும் பரவாயில்ல, ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல. ஆ, நம்ம நாடே அழியும் பறிக்குது, ஆ, பட்டணமே பாழாகுமா, ஆமா. கடமதிலே அழியும்படி இருக்கிறது. ஆ, அதனால இப்படிப்பட்ட குழந்தை வேண்டாம். ஆ, ஒரு ஊர் வாழ்வதற்காக ஆ, ஒருவரை மடிப்பதனால எந்த ஒரு பாவமும் இல்லை ஆ, என்பதற்காக ஆ, தன் மகளாய் இருந்தாலும் ஆ, ஆகாத பிள்ளை என்று ஆ, ஆத்திலே விட்டேன், ஆ, பொல்லாத பிள்ளை என்று ஆ, கொட்டியில விட்டேன், ஆ, தகாத பிள்ளை என்று ஆ, தண்ணியில விட்டு விட்டேன். ஆ, அப்ப 8 பொண்டாட்டி கட்டியுமே எனக்கு நாடாள்வதற்கு வாரிசு இல்ல. வாரிசு இல்ல. அதனால ஆ, மக்களுக்காகவே நான், ஆ, மக்களால் நான், ஆ, மக்களுடைய மகிழ்ச்சி ஆ, மன்னருடைய மகிழ்ச்சி என்று ஆ, மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டும், அதனால எனக்கு என் மனைவி குழந்தை, ஆகட்டும். என் மனைவிக்கு ஆ, நான் குழந்தையாக ஆ, நாங்கள் சந்தோஷப்பட்டு கவலைகளை மறந்து ஆ, மக்களை எல்லாம், நாட்டில் உள்ள குடிமக்களை எல்லாம், ஆ, நாட்டில் உள்ள பிரஜைகளை எல்லாம் ஆ, தன் பிள்ளை போல் பாவித்து ஆ, அவர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் ஆ, அரசாட்சி செய்து வருகிறேன், ஆ, செங்கோல் செலுத்தி வருகிறேன் ஆ, இந்த மகா பாண்டிய மன்னன். ஆ, அப்படியா இருந்தாலும். அதனால ஆ, நம்முடைய நாட்டிலே ஆ, எந்த ஒரு தவறு நடந்தாலும் ஆ, அதற்கு தகுந்த தண்டனை அளிப்பேன். ஆகட்டும். யாராவது வந்தால் ஆ, அறிக்கை செய்வாயாக. அப்படியா? என்ன சொல்கிறாய்? கிளம்பு யாருது? கிளம்பு. என்ன நாக்கருத்துரும் படவா? ஆச்சரிய கிளம்பு. உன்னுடைய கிளம்பு. எத்தனை அடி அடிச்சு உன்னை எவ்வளவு திருத்துறது ஒண்ணும்? போ, வா. குமரனுங்க மகாராஜா. பொண்ணு வேலை செய்யக்கூடிய ஆச்சாரி. வன்னி தட்டான ஆச்சாரி. மகாராஜா. யாரவர்? திருடா. திருடன், மறவன். மறவன், மறவன். குறவன் என்று கட்டால கட்டி கட்டால கட்டி கை விலங்கா போட்டு கையோட புடிச்சிட்டு வந்துடும், கால் சிலம்போட. உத்தமடாப்பா உத்தமன். திருட்டு பையன். அப்படி இல்ல ஏப்பா ஐயா யாருமைய ராஜர்களே வாடாது மகாராஜா பறையா உன் கண்ணிறந்து பறையா ஒருவனை பார்த்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை பார்க்கும் போதே கண்டுபிடிக்க தெரிந்தவர் தான் ஒரு நாடு ஆளக்கூடிய மன்னனுக்கு தகுதி. அதனால நான் திருடனா, மறவனா, நல்லவனா, கெட்டவனா, நாடு ஆளக்கூடிய மகாராஜா என் முகத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அவர். உண்மைதான் ஐயா. கைகளை கட்டி கட்டால கட்டி என்னிடத்திலே திருடன் மரவன் என்று குற்றவாளியாக வந்திருக்கின்ற உன்னை பார்த்தால் திருடன் மரவன் போல இல்ல, ஒரு நாடாளக்கூடிய ஒரு மன்னன், ஒரு நீதிமான், ஒரு சத்தியவான், ஒரு தர்மத்திற்கு துணை நிற்பவர் போல் இருக்கிறார். அதனால மகாராஜா. சரி மகாராஜா என்ன சொல்றீங்க? உன்னுடைய மொழியும் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய நடைமுறை பாவனைகள் எல்லாம் பார்த்தால் நீயே திருடனை போல் இருக்கிறது. அப்படியா? அதனால திருட்டு மூஞ்சிலியா? சரி இந்த பக்கம் முதல்ல அந்த நீதிமானுடைய கட்டா கையில் இருக்கிற கட்டாவில் மகாராஜா கட்டா விட்டா ஓடிடுவான். மகாராஜா நான் சொல்கிறேன். மகாராஜா ராஜாவே புத்தி கட்ட ராஜாவே நீ ஒரு ராஜாவா, நான் உனக்கு ஒரு மந்திரியா? ராஜாவே புத்தி கட்ட ராஜாவே நீ ஒரு ராஜாவா, நான் உனக்கு ஒரு மந்திரியா?
நீதிமான் போல இருக்கிறது. முதலிலே கட்டு அவிழ்த்து விடுங்கள். மகாராஜா கட்டா ஊத்துட்டா ஓடிடுவான் மகாராஜா. ஓட மாட்டான், அவிழ்த்து விடு. அவன் நீதிமான்னு சொல்றாரு ராஜா. ராஜா நல்ல மாதிரி தானே முடிக்கிறோம். ஏன் நல்ல மாதிரி முடிக்கலாம்? ஏய், அவ்வளவு உதவ சொல்ல. அது சரி, அவன் பக்கத்திலே போக கூடாது பக்கம். அதனால ஐயா, உன்னை பார்த்தால் திருடனை போல இல்ல. சரிங்க. அதனால நீ ஒரு நீதிமான் போல இருக்கிறது. நீ சிலம்பு எடுத்தாயா? சிலம்பா திருடினாயா? இல்லை. மகாராஜா திருடல இல்லை. ஏய், திருட மகாராஜா. நீ அவனை திருடினாய் என்கிறாய். ஆமா. அவன் என்னுடைய சிலம்பு நான் திருடவில்லை என்று சொல்லுகிறான். அதனால தீர்ப்பு எப்படி தெரியுமா? எப்படி மகாராஜா? நம்முடைய ராஜாங்கத்திலே 5 சத்தியங்கள் இருக்கிறது. அந்த சத்தியத்தை செய்து விட்டால் இவர் குற்றவாளி அல்ல, திருடனும் அல்ல. எப்படி மகாராஜா? அப்படி அவர் செய்யவில்லையானால் அவர் குற்றவாளி. சரி. செய்து விட்டால் நீதான் குற்றவாளி. என்ன சத்தியம் தெரியுமா? என்ன சத்தியம்? எப்படி? ஆன சத்தியம், குதிரை சத்தியம், பாம்பு சத்தியம், ஏழு சத்தியம், மழுவு சத்தியம். இப்படி 1000 யானைகளை கட்டி தாம்பு ஓட்டுவதை போல ஓட்டுவோம். அந்த ஆணை மெதித்து அவனை கொன்று விட்டால் அவன் குற்றவாளி. சோக்கனாக்கார திருடனையா? மெதிச்சு கொன்னாதான். ஓ சரி. எப்படி ஆணையில மெதியாத தப்பி விட பாக்கலாம். காலுக்கு போய் சோக்கி விடாத திருடன் தான். எப்படி யானையுடைய வால் மோதனா கூட குற்றவாளி. மோதனாக்கார குற்றம் தான். டேய், மெதிக்கணும். என்ன வால் மோதனா கூட என்ன கண்ணு மாட்டி கண்ணு மேல சாக்குங்கிற மாதிரி என்ன என்ன மகாராஜா? நீங்களா சாட்ட சாட்டிடுறா. அதனால ஐயனே, உங்கள் பெயர் என்ன? கோவண செட்டியா? செட்டியாரே, சத்தியத்தை செய்யுங்க. ஆனக்குள்ள சத்தியமா இந்த ஆனலுக்கு செய்ய போறேன். ஆனையும் இருக்க வேணும், இந்த ஆனலுக்கு சாக வேணும். இந்த கொண்டவனை செய்ய போறோம். குதிரை சத்தியம், பாம்பு சத்தியம், தேளு சத்தியம், 4 சத்தியங்களை அவன் ஆணை அதாவது தாம்பு கட்டுவதை போல ஆணைகள் 1000 ஆணைகளை கட்டி தாம்பு ஓட்டுவதை போல ஓட்டணும். அவனை மெதிக்கவே இல்லை. அவனை விலைக்கு விட்டு போகுது. குதிரையும் போகுது அப்படியே. பாம்பை விட்ட விஷம் கொண்ட பாம்பு கடிக்கல. தேளு விட்டோம், தேளும் கடிக்கல. அப்படி என்றால் நீ தான் திருட. மறுபடியும் நீ திருடங்கய்யா மகாராஜா. என்ன மகாராஜா, எத்தனை சொன்னாலும் என்ன திருடன் தருவாங்க? கொஞ்சம் மேல போயிருப்பான், கோடி வைத்த கண்டிருப்பான், போயிருப்பான், வாங்கி வைத்த கண்டிருப்பான். சாதாரண ஆள் இல்ல,
கொல்லிமலை போயிருப்பான், கோடி வித்த கத்திருப்பான். மலையாளம் போயிருப்பான், மாய வித்த கத்திருப்பான். பாம்பு வாயவே கட்டணுமா, யாரு வாய் கட்ட மாட்டான். அதனால இப்ப இந்த கடைசி சத்தியத்துக்கு என்ன செய்ய தெரியுமா, மழு சத்தி இருக்குது. ஆமா, இதெல்லாம் நெகக்கண்ல காட இந்த பசுந்தலை வச்சிருப்பான் மூடிக்க. ஓ, அதாவது நிறைய ஒரு கொப்பரை, அந்த கொப்பரை நிறைய எண்ணெய், கொதிக்கிற எண்ணெயிலே கல்யாணி மோதிரத்தை போட வேண்டும். அதுல போட்டு கல்யாண மோதிரத்தை எடுக்கணும். ஆமா, எடுக்கும் போது ஒரு சின்ன கொப்பளம் கூட விழக்கூடாது. கொதிக்கிற எண்ணெயில அப்படி எடுத்தா இவன் குற்றவாளி இல்ல, கொப்பளம் விழுந்துட்டா நான் குற்றவாளி. அதனால இவன் நெகத்துல பசுந்தலை வச்சிட்டு இருப்பான். ஆமா, அந்த கையை விட்டு எடுக்கிற மாதிரி கூட பை வசியம் பண்ணிருப்பான். அதனால கை கழுவு சுத்தமா நெகக்கெல்லாம் போட்டு ஆணி போட்டு அடிச்சு கழுவி செலவு. என்ன பண்ணணும் பாக்கலாம். இவ்வளவு நாள் ஐயா அக்கினி தீ மந்திரியாரே, தம்பி காவலரே, உள்ளந்தா பண்ணி வச்சுட்டு மந்திரியே, அதாவது இந்த ஆச்சாரி தான் குற்றவாளி. அவனுக்கு நம் ராஜாங்கத்தின்படி மரண தண்டனை அளிக்க வேண்டும். ஒரு நல்லவனை, ஒரு நல்லவரை, ஒரு நீதிமானை, ஒரு குற்றவாளி என்றும் திருடன் என்ற மருமன் என்றும் அழைத்து வந்திருக்கிறாய். உனக்கு மரண தண்டனை வழங்குகிறேன். மகாராஜா, யாரு மகாராஜா சிலம்பு? எங்களுக்கு தான். உங்களுக்கு தானே? ஆமா. பணம் நீங்க தான் பணம் கொடுத்து போட்டு வாங்கி கொடுத்திருப்பீங்க. ஆமா. இது வாங்கி கொடுத்ததுல இருந்து யாரு காலில் இருந்துச்சு? என்னுடைய மனைவி ஆகியப்பட்ட கோப்பெருந்தேவி காலில் அணிந்தது. இந்த சிலம்பு மனைவிக்கு ராணியம்மாகிட்ட சொன்னா இது நம்புறதா இல்லையான்னு அதுக்கு தானே தெரியும். ஆமா. ஓஹோ, சிலம்பு அவன் எல்லாம் அவனுங்கிறான். இது அம்மா கிட்ட காட்டினா, மகாராணி அம்மா கிட்ட காட்டினா அவங்க தானே காலில் போட்டு கிடந்தவங்க தெரியும். இது யார் சிலம்பு காலில் போட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால மகாராணி இடத்திலே இந்த சிலம்ப காட்டிட்டு வரேன். அவங்க என்னதுன்னு சொல்லிட்டா இவனுக்கு தண்டனை கொடுங்க. என்னது இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு தண்டனை கொடுத்துருங்க. ஆச்சரிய சொல்றத பார்த்தாலும் நியாயமா தான் இருக்கு. என்ன பண்ண? சரி கேட்டோம். மகாராணிமா, நான் தான் ஆச்சாரி பேசுறேன். இந்த பாரு கால் சிலம்பு உங்களுதான் இல்ல வேறதானே? இந்த கால் செலவு பார்த்தா ஒரு விசித்திரமா வினோதமா இருக்கிறது. இந்த கால் செலவு கொண்டு வந்தவருக்கு 1000 பொற்காசு அன்பளிப்பா தந்து இந்த சிலம்பு அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க போகட்டும். ஐயோ 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 பிரச்சனை தின்னமுண்ட உள்ளாகால சுத்தவள தேவடியா அவிச்சாரி உண்ட வாரா அவகிட்ட கொண்டு போய் அவ அப்படி சொல்லிவிட்டாங்க. நான் எப்படித்தான் தப்புட்டோம், என்ன பண்ணிட்டோம்?
மகாராஜா சரி, அங்க ஒரு என் பெரிய மனைவி என்ன சொன்னார்கள்? அங்க பெரிய ஒரு விபரம் நடந்து போச்சு. என்ன? இந்த சிலம்ப மகாராணி உங்களுதான்னு நான் காட்டேன். உப்பரிக்கு மாடியில அம்மா மகாராணி மயிர் கோதிட்டு இருக்க. சரி, இவன் என்ன பண்ணா இந்த திருட்டு பையன் கண்ணடிக்கிறான், கைச்சாட்டு பண்றான். விட்டுந்தா அங்கேயே மகாராணி மேல யாராம் போறதுக்கு நான் இருந்து வந்தான். அதான் பார்த்தாயா? சரி, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் என்று சொல்லுவாங்க. அதனால இவனை விசாரிக்கும் முன்பதாகவே நல்லவன் என்று நான் நினைத்து தவறா போய்விட்டேன். அதனால எப்பொழுது மகாராஜாவினுடைய மனைவி என்று கூட பாராமல் கண்ணடித்து கைச்சாட்டு பண்றான், கை காட்டி சேட்டை செய்தான சேட்டை விட்டுருந்தா மேல யாரும் படிக்கட்டு மேல போறதுக்கு. சரி, அவனை இப்பொழுது கொன்று கொணர்க. அப்படி என்றால் மரண தண்டனை அளிக்கிறேன். அவனுடைய கழுத்தை அறுத்து காணிகத்திலே போட்டுவிட்டு எனக்கு ரத்த குறியை கொண்டு வந்து காட்டு. நான் நிரபராதி தானே? நீதான் நிரபராதி. சூப்பர். சரி மகாராஜா, சிறைச்சேதம் செய்துவோம். உடனே ஆக்கிரம் பண்ண வரோம். பொறுப்பிடு. ஐயா ஐயா, எல்லாமே நடந்தது என்ன தெரியுமா? என்ன? கோபலிங்க அம்மானுடைய சிலம்பு வந்துச்சு, என்கிட்ட வெங்காரம் வைக்க வேலை செய்ய. சரி, அது அவரு பந்தமான வச்சோம். அது எங்கேயே காணாத போயிருச்சு. அதுதான் உண்மை. இது சிலம்பு உண்ணுத்தான். எல்லாம் மகாராஜாவுக்கு நான் தப்பிக்கிறதுக்காக நல்ல பேர் வாங்கறதுக்காக எண்ணற்ற பஞ்சங்கள்லாம் ஓமாலி போட்டோம். நான் செஞ்ச பாவி நான் தான் திருடம். அதனால குருவியோ கோட்டானா நாயோ நரியோ ஏதாவது கானகத்துல வெட்டி அந்த ரத்த குறியை காட்டி மகாராஜா கிட்ட நான் வெட்டிட்டு நான் சொல்லிடுறேன். எங்கேயாவது ஓடி தப்பிச்சு போறையா? ஐயா வேணாம் ஐயா. இப்படியாப்பட்ட நீதிமான் திருடன் மறவன் குறவன் என்று ஒரு கெட்ட பேருக்கு ஆளாகி விட்டேன் ஐயா. அதனால இனிமேல் இந்த ஒசர வைத்து இருப்பதை விட இறப்பதே மேல ஐயா. நானே செத்து போயிடலாம். அதனால நான் இனிமேல் உலகத்துல இருக்க கூடாது. அதனால மன்னர் என்ன உனக்கு கட்டளை இட்டாரோ அந்த கடமை செய்யுங்க. சொன்னா வெட்டிருங்க ஐயா. கொல்ல சொன்னா கொண்டுருங்க. சரி, எங்க ஒண்ணு நான் வெட்டுட்டோம்? மாமரத்தடியில வெட்டிட்டுமா ஐயா? மாமரத்தடியில வெட்டினா மாமலண்டா கற்பனை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழம்னா மாசமாகறீங்களா எங்களுக்கு அத்தான் பிடிக்கும். அதனால மாங்காய் பறிக்கும் போது சறுக்குண்டா விழுக்குன்னு விழுந்துக்காங்க. ஒண்ணுதான் ஐயா. கோயில்ல போய் சாமி ஓட்டி இது யார் பிடித்தார் குளத்திலே வச்சு ஓட்டும் போது அது கோவலை செட்டியார் பிடித்தார் என்று சொன்னால் எனக்கு ஒரு கெட்ட பெயர் அல்லவா? உண்மைதான். அதனால ஒரு பூமரம் மாதிரி வெட்டியா? பூமரத்தடியில ஐயா, பூமரத்துல வெட்டனா பெண்களுக்கு பூ வென்ற நம்பால் பிடிக்கும். அதே போல பூ பறிக்கும் போது சறுக்குன்னா விழுக்குன்னு விழுந்து விடாது. அதனால அங்கெல்லாம் என்ன வெட்ட வேணாம். பேயாட்டினா உன் பேரு கோவலை பிடித்தானோட செத்து எனக்கு கெட்ட பேர் ஆகிவிடும். அதனால என்ன எங்க வெட்டணும் வெட்டணும் ஐயா? அவனை கழிச்சகிட்டு பாரு, வெட்டு பாரு. நான் தான்
வெட்டணும் தெரியுமா? எங்க அகடக்கல்லு சகட பேர அணியம் பேத்து வெட்டுப்பாரு. சரி ஏலூர் எருது கட்டும் பாலூர் பெரிய மந்த சிக்கந்தர் மலை அடிவாரத்தில் இந்த செட்டியாரை வெட்டுங்க ஐயா. ஐயோ வன்னிய மரத்தடியில இந்த வடிவலகனை வெட்டிருங்க ஐயா. வன்னிய மரம் தலைமாடு, புண்ணிய மரம் கால் மாடு. இப்படியாப்பட்ட இடத்துல நான் என்னை வெட்டிருங்க ஐயா. ஐயா என்னால உன்னை வெட்ட எனக்கு மனமே ஒப்பல. நான் எப்படியோ மகாராஜா உண்டது நீதிமான்னு நானு நல்ல பேர் எடுத்துக்கிட்டேன். நான் போயிடுறேன். என்னால வெட்ட முடியலையா, நீயே வெட்டிக்கியா. அப்படியா? உன்னை வெட்டி நான் அந்த பாவத்தை நானு சம்பாதிக்க விரும்பல. அதனால நீ போய் சரி செத்தாலும் சரி இப்ப போய் மகாராஜா கிட்ட நல்ல பேர் நல்ல பேர் தான் எடுத்து சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். சரி ஆ? அப்படியா? சரி அதனால இனி நான் இருக்கும் பொழுது எந்த கடை இருந்தாலும் கடை வேசி கடை இருக்க கூடாது. தாசி கடன், வேசி கடன், கூத்திய கடை இருக்கக்கூடாது. அதனால ஆணாக இருக்கக்கூடிய தந்தைமார்களும் பெண்ணாக இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காசுகளை தர்மங்கள் செய்தால் அந்த தர்மங்களை தலைமாட்டில வைத்து விட்டு நான் தற்கொலை செய்து மடிந்து விடுவேன். அதனால கண்ணகி எங்க போயிருப்பா, ஏது போயிருப்போன்னு புரியாது. அதனால இப்பொழுது தலைமாட்டிலே வைத்தால் மாதவனுடைய கடனை எடுத்து கட்டுவாள் உன் மனைவி. உண்மைதான். அந்த கடனை கட்டி முடித்து விடுவார். அதனால தாய்மார்களே, தந்தைமார்களே, ஒரு தர்மம் ஒண்ணு செய்யுங்க சாமி. போனங்கப்பா, போனங்கப்பா.